நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஒரே தேவன், ஏக சக்கராதிபதியாகி நமது ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் செயல்படுகிறார் என்று நாம் அறிவோம். இதைத்தான் திருத்துவம், ட்ரினிட்டி என்று நாம் சொல்லுகிறோம். பலருடைய கேள்வி, திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை, ட்ரினிட்டி என்ற ஒரு வார்த்தை பைபிளிலே இல்லையே, பின்பு எப்படி நீ திருத்துவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பலருடைய கேள்விகளாக இருக்கிறது. அவர்களுக்கு நான் சொல்லுகிற கேள்வி, நான் சொல்லுகிற பதில், ஜெபமே ஜெயம் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, ஜெபமே ஜெயம் என்று எங்காவது வேதத்தில் வசனம் இருக்கிறதா? சொல்லுங்கள். வசனமே இல்லாத போது ஏன் ஜெபமே ஜெயம் என்று சொல்லுகிறீர்கள்? தனிப்பட்ட வசனம் இல்லாவிட்டாலும் ஜெபமே ஜெயம் என்று பல நிகழ்ச்சிகளை வைத்து நாம் கண்டுபிடித்து ஜெபமே ஜெயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போல முழுக்கு ஞானஸ்தானம் என்ற ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்கிறதா? இல்லையே. பின்பு ஏன் முழுக்கு ஞானஸ்தானம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? முழுக்கு ஞானஸ்தானம் என்று வேதத்தில் அந்த வார்த்தை இல்லாவிட்டாலும் பல நிகழ்ச்சிகளை வைத்து இது முழுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறோம். ரகசிய வருகை என்று வேதத்தில் இருக்கிறதா? அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே. பின்பு எப்படி ரகசிய வருகை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ரகசிய வருகை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் இணைத்து பார்க்கும் பொழுது ரகசிய வருகை என்ற ஒன்று இருக்கிறது என்பதாலே ரகசிய வருகை உண்டு என்று நாம் சொல்கிறோம். இயேசு தன்னை தேவன் என்று வெளியரங்கமாய் சொல்லவே இல்லையே, பின்பு எப்படி இயேசுவை தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள்? இது ஒரு இப்படியும் கேள்வி கேட்கலாமே. அவர் வெளியரங்கமாய் சொல்லாவிட்டாலும் அவருடைய ஒரு சில வார்த்தைகளை நாம் நிதானிக்கும் பொழுது அவர் தெய்வம் என்றே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லையே, பின்பு ஏன் நாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இப்படியும் கேள்வி கேட்கலாமே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை வைத்து நாமும் அப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் வசனம் தனிப்பட்ட ரீதியிலே இல்லாவிட்டாலும் அதுக்கு அர்த்தமுள்ள வசனங்கள் இருக்கிறதுனாலே அந்த கருத்து போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை இல்லாவிட்டாலும் அதற்கு ஏற்ற வசனங்கள் ஏராளம் தாராளமாய் இருக்கிறதுனாலே தேவன் ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் செயல்படுகிறார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1:1 காட், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே காட் என்று போடப்பட்டிருக்கிறது. காட் என்றால் எபிரேய பாஷையிலே ஏலோஹிம். ஏலோஹிம் என்றால் மோர் தென் 2, பன்மையில் ஒருமையாய் போடப்பட்டிருக்கிறது. தமிழிலே எல்லாம் பார்த்தால் ஒருமை பன்மை என்றுதான் இருக்கும். ஆனால் எபிரேய பாஷையில் மாத்திரம் ஒருமை, பன்மை, அதற்கப்புறம் இன்னொரு பன்மை, 3 விதமாய் எபிரேய பாஷையில் இருக்கிறது. பன்மையில் ஒருமை மோர் தென் 2 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:1 எங்கெல்லாம் காட் என்று வருகிறதோ, GOD காட், அங்கெல்லாம் பன்மையில் ஒருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2:24 வாசித்தீர்கள் என்றால் புருஷனும் மனைவியும் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் ஒரு காலத்தில் நாத்திகனாக இருந்தவன், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவன், திராவிட கழகத்திலே நான் ஒரு பெரிய ஆளாக இருந்தவன். அப்படிப்பட்டவன் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இது தேவனுடைய அனாதி தீர்மானம் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நான் திராவிட கழகத்திலே இருந்த பொழுது அன்றைக்கு பாரதியாருடைய பாடல்களை படித்திருக்கிறேன், கண்ணதாசனுடைய பாடல்களை படித்திருக்கிறேன். அப்பொழுது பாரதியாருடைய பாடலை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று எழுதியிருக்கிறான். இதை படித்தவுடனே நான் நினைத்தேன், அந்த மனைவியுடைய கண்ணிலே கண்ணீர் வழிந்தால் புருஷனுடைய நெஞ்சிலே எப்படி ரத்தம் கொட்டும்? இது ஏதோ விளையாட்டுத்தனமாய் பாரதியார் பாடியிருக்கிறார், அதை அப்படியே விளையாட்டுத்தனமாய் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த வேத புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேனோ, என்றைக்கு ஆணையும் பெண்ணையும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் படைத்தார் என்பதை உணர்ந்தேனோ,
எந்தைக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே புருஷனும் மனைவியும் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை விசுவாசித்தேனோ, புருஷனும் மனைவியும் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை நான் விசுவாசித்தேனோ, அன்றைக்கு தான் புரிந்திருக்கிறது. பாரதியார் சொல்லுகிறது, அவளுடைய கண்ணிலே கண்ணீர் வந்தால் அந்த மாமிசமும் என்னுடைய மாமிசமும் ஒன்று, அதனால என்னுடைய நெஞ்சிலே ரத்தம் கொட்டுகிறது. ஆக புருஷனும் மனைவியும் 2 ஆள் தான், ஆனால் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். ஒரே ஆள் அல்ல, 2 ஆள் தான். திருமணம் மூலமாய் பிசிக்கலி தே ஆர் டூ, ஆனால் எமோஷனலி, இன்டலெக்சுவலி, ஸ்பிரிச்சுவலி அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். இதற்கான எபிரேய பதம் தான் ஈகாட், ECHAD, ஈகாட். இதே வார்த்தை தான் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே the Lord our God is one Lord. அப்படி என்றால் 3 ஆழ்த்தத்துவமாய் இருந்தாலும் அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். 2 பேர் ஆணும் பெண்ணாய் இருந்தாலும் அவர்கள் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். ஈகாட். அதனால்தான் நாம் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது கூட பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். நாமங்களினால் அல்ல, நாமத்தினாலே. பிதா, வார்த்தை, பரிசுத்தாவியானவர் 3 பேரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்று ஞானஸ்தானத்திலேயே நாம் அதை புரிய வைக்கிறோம். நாமம் என்றால் என்ன? உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, நாமம் என்றால் என்ன? நாமம் என்றால் பெயர் மாத்திரமல்ல. நாமம் என்றால் மகிமை, மாட்சிமை, மகத்துவம், வல்லமை, அதிகாரம். நாமம் என்றால் மகிமை, மாட்சிமை, மகத்துவம், வல்லமை, அதிகாரம். உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசித்தால், கோலியாத் என்ற ஒரு ராட்சதன் இருக்கிறான். இந்த ராட்சதனோடு சண்டைக்கு போகிறார் தாவீது. தாவீது ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன். இவன் ராட்சதனை ஜெயிக்கவே முடியாது. இந்த தாவீது அந்த பெலிஸ்தனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான். தாவீது பெலிஸ்தனை நோக்கி, பெலிஸ்தனே, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று தாவீது சொல்கிறான். யாருடைய நாமத்தினாலே வருகிறானாம்? சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லுகிறானாம். இவனுடைய பெயர் தாவீது, ஆனால் இவன் வருகிறது சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் கர்த்தருடைய நாமம் தாவீதா? இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த கர்த்தருடைய மகிமையோடு வருகிறேன், கர்த்தருடைய வல்லமையோடு வருகிறேன், கர்த்தருடைய மாட்சிமையோடு வருகிறேன், மகத்துவத்தோடு அதிகாரத்தோடு வருகிறேன் என்று சொன்னான். அப்படி வந்தவன் அப்படியே பெலிஸ்தனை கொன்றான், வென்றான், ஜெயித்தான். அதே போல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை அடிக்கடி நாம் எல்லாரும் உபயோகிக்கிற வசனம். என் நாமம் தரித்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, இப்படித்தான் அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. என் நாமம் தரித்த ஜனங்கள். அப்படி என்றால் என்னுடைய பேர் சேவியர், ஒருத்தருடைய பேர் ஜான், இன்னொருத்தருடைய பேர் டேவிட். இது எல்லாமே ஆண்டவருடைய பேரா? இல்லை. என் நாமம் தரித்த ஜனங்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய வல்லமை பதித்த ஜனங்கள், தேவனுடைய மகிமையை பதித்த ஜனங்கள், தேவனுடைய மாட்சிமையை கொண்டிருக்கிற ஜனங்கள், தேவனுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கிற ஜனங்கள் என்று பொருள். அப்படி என்றால் நாமம் என்றால் தேவனுடைய வல்லமை, மகிமை, மாட்சிமை, அதிகாரம் என்று அர்த்தம். ஒரே தேவன், ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் இருக்கிறார் என்பதற்கு இந்த வேதத்திலே வசனங்கள் 1 அல்ல 2 அல்ல ஏராளமாய் இருக்கிறது. 1-2 மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் இருக்கிறார் என்பதற்கு. படைப்பின் போது தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது, அதில் விசேஷமாய் மனிதனை படைக்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. புளூரல். நமது என்பது ஏலோகிம் என்ற அர்த்தத்தில் வருகிறது. மோர் தென் 2, 3 பேர் சேர்ந்து, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவியான 3 பேர் சேர்ந்து நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி படைப்பின் போதே ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் இருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
பாவம் செய்த பிற்பாடு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிற்பாடு நம் தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொன்ன வார்த்தை, மனிதன் நம்மில் ஒருவனை போலானான். மனிதன் என்னை போலானான் என்று சொல்லவில்லை தேவன். சிங்குலரா இருந்தால் என்னை போலானான் என்று சொல்லி இருப்பார். இவர் 3 ஆழ்த்தத்துவமாய் இருக்கிறதுனாலே மனிதன் நம்மில் ஒருவனை போலானான் என்று சொன்னார். இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே குமாரனாய் இருந்தவர், வார்த்தையாகிய தேவன் குமாரனாய் வந்து அன்றைக்கு யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்நானம் எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்ற ஒரு சத்தம் உண்டாகிறது. இது பிதாவாகிய தேவனுடைய சத்தம் வானத்திலே. அங்கிருந்து வானத்திலிருந்து புறா வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார், இயேசுவின் மேல் வந்து உட்காருகிறார். ஆக 3 ஆழ்த்தத்துவமான தேவன் ஒரே நேரத்தில் செயல்படுவதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல ஸ்தேவான் மரிக்கிறான். ஸ்தேவான் மரித்த பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-56ஆம் வசனம், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் அவன் காண்கிறான். ஆக தேவன் நிற்கிறார், தேவனுக்கு பக்கத்தில் இயேசு நிற்கிறார். இவன் பரிசுத்தாவியினால் இருந்தவனாய் பூலோகத்தில் இருக்கிறான். ஆக தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் காணப்படுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், பரலோகத்திலே சாட்சியிடுவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை நிறைய பேர் சொல்லுகிறார்கள். உங்கள் தமிழ் பைபிளிலே இது பிராக்கெட்ல போட்டிருக்குது, அதனாலே இது ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல இல்லை என்று சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல இல்லை என்றால் நீங்கள் ஏன் அதை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் அதை கிறுக்கி விட வேண்டியதானே. சில மேனுஸ்கிரிப்ட்ல இல்லை, சில மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கிறது, அவ்வளவுதான். இங்கிலீஷிலே பாருங்கள், எடுத்து பாருங்கள், அது பிராக்கெட்ல இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சில மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கிறது, சிலவற்றில் இல்லை. பரலோகத்தில் சாட்சியர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. ஆக ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்ப இவர் ஒருத்தர், பிதா ஒருத்தர். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்ப பிதா கிட்ட இவர் கேட்பாரு, வேறொரு தேற்றரவாளன் உங்களுக்கு வருவார். ஆக 3 ஆழ்த்தத்துவமாய் தேவன் இருக்கிறார் என்பது இயேசுடைய வார்த்தையிலிருந்து அறியலாம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், verb is in plural. It should be the gods they caused me to wander. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஆக ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் அவர் செயல்படுகிறார் என்பதற்கு ஏராளமான வசனங்கள் தாராளமாய் இருக்கின்றன. இன்னும் நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். உலக படைப்பினாலே தேவத்துவத்தையே உணர்ந்து கொள்ளலாம் என்று ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் நாத்திகனாய் இருந்தேன் தெரியுமா? கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு கடவுள் உண்டு என்று எப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடுதான் எனக்கு தெரிகிறது. அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிருஷ்டித்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறதே, சூரியன், சந்திரன், பூமி, இப்படி நட்சத்திரங்கள், கடல், மலை, இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இவைகளை சிருஷ்டித்தவரை நீ அறிந்து கொள்ள முடியும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. சிருஷ்டியை பார்த்தால் சிருஷ்டித்தவரை அறிந்து கொள்ள முடியும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. உண்மையிலே நான் சிருஷ்டியை பார்த்தேன், இந்த பூமியை பார்த்தேன். இது 24 மணி நேரம் சுத்தி கொண்டிருக்கிறது தன்னைத்தானே. ஏன் சுற்றுகிறது, எப்படி சுற்றுகிறது சிந்தித்தேன். சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை. ஏன் சுற்றுகிறது, எப்படி சுற்றுகிறது? சூரியன் இரவும் பகலும் வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி வருகிறது, ஏன் வருகிறது? ஒரு டைரக்ஷன் உண்டு என்றால் டைரக்டர் இல்லாமல் டைரக்ஷன் இருக்காது. ஆக இப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன் இருக்கிறது என்றால் நிச்சயமாய் ஒரு டைரக்டர் உண்டு. அந்த டைரக்டர் தான் நம்முடைய தேவன். தேவன் இல்லை என்றால் எந்த காரியமே நடக்காது.
இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடல் இருக்கிறது. கடலுக்கு எல்லை போட்டு அதற்கு ஒரு கரை கட்டி வைத்தவன் யார்? உண்டா? இந்த பூமி அந்தரமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதை தாங்கி பிடிக்கிறவன் யார் தெரியுமா உனக்கு? அதைத்தான் நாம் சக்தி என்று சொல்லுகிறோம். இந்த சக்தி தான் மகா சக்தி. அந்த மகா சக்தி தான் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் இப்படி ரோமர் 1:20 வைத்து தேவத்துவத்தையே உணர்ந்து கொள்ளலாம் என்று நான் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு இன்னொரு காரியமும் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். உலக படைப்பில் அண்ட சராசரங்களை பற்றி சொல்லும் பொழுது ஸ்பேஸ், மேட்டர், டைம், இது மூன்றும் இல்லாமல் எந்த ஒரு பொருளையுமே சொல்ல முடியாது. இந்த மூன்று பிரமாணங்களோடு தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் இருக்கின்றன. ஸ்பேஸ், மேட்டர், டைம். அதே போல மனிதனும் ஆவி, ஆத்மா, சரீரம், மூன்று. இது மூன்றும் ஒன்றாக இருக்கிறது. நாமெல்லாம் கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட்டில் சொல்லுவான், நான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன், சேவியர் 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 என்று கூப்பிடுவான். ஏன் 3 முறை கூப்பிடுகிறான் தெரியுமா? ஆவியாகிய சேவியர் வா, ஆத்மாவாகிய சேவியர் வா, சரீரத்தில் இருக்கிற சேவியரே வா. ஆக ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கிறான், அவன் தான் சேவியர். அதே போல பிதா, வார்த்தை, பரிசுத்தாவியானவர் மூன்று ஆழ்த்தத்துவமான தேவன் ஒரே தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் இறுதி ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 13:14 வாசித்தீர்கள் என்றால், இறுதி ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானம், சந்தோஷமும் நம்ம எல்லாரோடு இருப்பதாக என்று சொல்லுகிறோம். ஆக 3 ஆட்களை பெயர் சொல்லி சொல்லி மூவரும் ஒரே தேவன் என்பதை விளக்குகிறோம். மூவரும் ஒரே தேவனாய் இருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிதாவும் குமாரனும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். வசனங்கள் நிறைய இருக்கிறது. உங்களுக்கு சொல்லுகிறேன், குமாரனை பிதா இந்த உலகத்திற்கு தந்து இந்த பூமி மக்கள் மேலே அன்பு கூர்ந்தார். வசனம் இருக்கிறது. அப்ப பிதா ஒருவர், குமாரன் ஒருவர். பிதாவுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவினுடைய வலது பாரசத்திலே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தேதியிலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி என்றால் பிதா ஒருவர், இயேசு கிறிஸ்து ஒருவர். 1000 வருஷம், இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தை பிதாவினிடத்திலே ஒப்படைக்க போகிறார். அப்படி என்றால் இயேசு ஒருவர், பிதா ஒருவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 7 தூதனுடைய எக்காலத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் விஷயத்தில் வாசித்தீர்கள் என்றால், அந்த 7ஆம் தூதன் சொல்லுகிறான், உலக ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரியது என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் கர்த்தர் ஒருவர், கிறிஸ்து ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவும் குமாரனும் நம்மோடு கூட வாசமாயிருப்பார்களாம். எப்ப தெரியுமா? நாம் வசனத்தை கை கொண்டால். யோவான் 14:23 சொல்லுகிறது. அப்படி என்றால் பிதா ஒருவர், குமாரன் ஒருவர் என்று நாம் அறிகிறோம். பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்தவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டுமாம். எப்படி 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க? கிறிஸ்தவங்க எல்லாருமே ஒன்றா எப்படி இருக்கிறது? யூனிட்டி, ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே திட்டம், ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன். இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒரே சித்தம், ஒரே எண்ணம், இப்படி இருக்க வேண்டும். இப்படித்தான் பிதாவும் குமாரனும் இருக்கார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாக இருக்கிறார் என்பது நம்முடைய வேதத்தின் திருஷ்டாந்தம். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிறைய பேருடைய கேள்வி, இயேசு கிறிஸ்து தெய்வம் தானா? என்னிடத்தே நிறைய பேர், முஸ்லிம் சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் எல்லாருமே என்னிடத்தே நீண்ட நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தெய்வம் தானா? இப்படி நிறைய பேருடைய கேள்வி. அவர் மனிதன் தானே? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், இவருடைய பேரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தாவீதின் ஊரிலே பிறந்தார். கர்த்தர் பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இவரே கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிற வேதத்தில். வார்த்தை தேவனாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு தேவன் தான்.
இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர் தேவன்தான். மகாதேவனும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர் மகாதேவன் தான். இவரே மெய்யான தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர் மெய்யான தேவன் தான். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர் கர்த்தர் தான், யெகோவா தான். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர் எல் ஷடாய் தேவன் தான். இப்படி எத்தனையோ வசனங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட வார்த்தையாகிய தேவன், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். உண்மை இப்படி இருக்க, மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து காட்டியதாலே இவர் தேவன் இல்லை என்று வாதாடுகிறார்கள். அது மகா மகா தவறு. இவர் தேவனாயிருந்தார், தேவனுடைய ரூபமாயிருந்தார், தேவனுக்கு சமமாயிருந்தார். அவர்தான் மனித ரூபத்திலே பூமிக்கு வந்தார், கீழ்ப்படிந்தார், வாழ்ந்தார். உனக்கும் எனக்கும் வழிகாட்டியாய், உனக்கும் எனக்கும் மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார். சங்கீதம் 2 சங்கீதம் 7 வசனம். இதை வைத்து நிறைய பேர் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று குமாரனை நோக்கி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை வைத்து நிறைய பேருடைய கருத்து, இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு விளக்கம் பவுல் அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 33 வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், எபிரேயர் 5 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், இது படைப்பை பற்றி சொல்லவில்லை, மரித்த இயேசு உயிர் தெழுந்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்பது இன்று நீ உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆனால் இவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. நீதிமொழிகள் 8 அதிகாரத்தில் கூட ஞானம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞானம் சிருஷ்டிக்கப்பட்ட ஞானம், இது இயேசு அல்ல என்பது நீதிமொழிகள் 8 அதிகாரத்தை முழுமையாய் படிக்கிறவர்களுக்கு புரிந்துவிடும். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொலோசியர் 1 அதிகாரம் 15 வசனத்தில் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்பதால் எல்லா சிருஷ்டிகளும் இருக்குது. ஆடு மாடு கோழி கழுதை குதிரை மனுஷன் எல்லாம் இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேல முதல் சிருஷ்டி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதனுடைய மூல பாஷையை படித்தோம் என்றால் ஃபர்ஸ்ட் பார்ன் என்று எழுதப்படவில்லை, ஃபர்ஸ்ட் பிகாட்டன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனம். ஆக சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்தால், அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்திலே போகும் பொழுது அவர்களோடு கூட ஒரு கன்மலை சென்றதாம். அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 26 அதிகாரம் 4 வசனத்திலே கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அன்றைக்கு 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் பின்னாலே போன அந்த கன்மலை கர்த்தராகிய யெகோவா, அவர் இயேசு கிறிஸ்து. ஆக யெகோவா என்ற நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டு. ஏசாயா 40 அதிகாரம் 3 வசனத்தையும் வாசித்துக் கொள்ளலாம். யோவான் 8 அதிகாரம் 58 வசனத்தில் வாசித்தால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் ஐ ஆம். ஆபிரகாமுக்கு முன்னாலே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறவராக இருக்கிறேன் என்றால் யெகோவா. ஆபிரகாமுக்கு முன்னாலே நான் யெகோவாவாக இருந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாக இவர் தேவன் தான். இதே வார்த்தை தான் மோசே கிட்ட முச்செடியின் மத்தியிலே யாத்திராகமம் 3 அதிகாரம் 14 வசனத்திலே ஐ ஆம் தட் ஐ ஆம். இதே வார்த்தை தான். அதே வார்த்தை தான் கெத்சமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த பொழுது நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடி வந்தோம். ஐ ஆம். ஒரு வார்த்தை தான் சொன்னார். உடனே எல்லாரும் பிடிக்க வந்தவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். காரணம் என்ன?
ஐ ஆம் என்பது எகோவா என்ற தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்து வல்லமை பெறப்பட்டு வந்தது. எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள். ஆக இவர் எகோவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்பதற்கு இது சாட்சியாக இருக்கிறது. இன்னும் சொல்லுகிறேன், இவர் தேவகுமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவகுமாரன் என்றால் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இவர் பிள்ளை என்றால் தேவன் அப்பா என்றால் அம்மா யார் என்று ஒரு கேள்வி எவனாச்சும் கேட்க மாட்டானா? தேவகுமாரன் என்றால் அர்த்தம் என்ன? பர்ணபா என்பவன் ஆறுதலின் மகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பர்ணபாவுடைய அப்பா பேர் ஆறுதலா? யாக்கோபு யோவான் என்பதை இடிமுழக்கத்தின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் யாக்கோபு யோவான் என்பவர்கள் எல்லாம் இடிமுழக்க அப்பாவுக்கு பிறந்தவர்களா? லூசிபரை சன் ஆஃப் த மார்னிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மார்னிங் உடைய பிள்ளைதான் லூசிபரா? இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு பிறந்தவரா? அப்படி என்றால் குமாரன் என்றால் அர்த்தம் என்ன? தேவனின் குணாதிசயமும் மகிமையும் உடையவர் தேவகுமாரன். நேச்சர் அண்ட் குளோரி ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய நேச்சர் குளோரி இருக்கிறது. அதனாலேயே தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றி நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இவர் ஒரு சக்தி என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இவர் ஆள் தத்துவம் உள்ள தேவன் என்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். படைப்பின் போதே பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இவர் ஆள் தத்துவமான தேவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இருக்கிறது. ஆக இவர் ஆள் தத்துவமான தேவன். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவரே எகோவா. ஆக நிச்சயமாய் இவர் எகோவா தேவன் தான். ஆவியானவர் உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர் ஆள் தத்துவமானவர். வேறொரு தேற்றரவாளன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர் ஆள் தத்துவமானவர். நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம், நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் ஆள் தத்துவமானவர். சாட்சி கொடுப்பவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் ஒரு ஆள் தத்துவமானவர். இவர் தேவன். இவரிடத்திலே அனனியா சப்பிராள் பொய் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே இவர் நிச்சயமாய் தேவன் என்று அறிகிறோம். இவர் வரங்களை கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இதனாலே இவர் ஆள் தத்துவமானவர் என்று அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆவியும் மணவாட்டியும் வா என்று சொல்லுகிறார்கள் என்று வெளிப்படுத்தும் விஷயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர் ஒரு ஆள் தத்துவமானவர் என்று அறிகிறோம். ஆக பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் 3 பேரும் தேவன்தான். தேவனே 3 ஆள் தத்துவமாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே தேவன். ரட்சிப்பு, சால்வேஷன், சத்தியம் முழுமையாய் தெரிந்தால் திருத்துவம் நமக்கு புரிந்துவிடும். Father is he who brings forth salvation. Son is he who arranges or executes salvation which the Father brings forth. Holy Spirit is he who applies to the people the salvation which was provided by the Father through the Son. நமது ரட்சிப்புக்காக ஒன்றான மெய்தேவன் 3 ஆள் தத்துவமாய் செயல்படுகிறார். ஆனாலும் மூவரும் ஒருவரே. மற்றபடி அந்த ஒரே தேவன் எத்தனை ஆள் தத்துவமாய் இருக்கிறார், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம். ட்ரினிட்டி, திருத்துவம் என்று. மற்றபடி இன்னும் நமக்கு அறியாத காரியங்கள் ஏராளம் உண்டு. அவர் எத்தனை ஆள் தத்துவமாய் இருக்கிறாரோ நமக்கு தெரியாது. ஆனால் பரலோகத்திலே போய் நாம் சாட்சியாய் இவைகளை பார்க்க போகிறோம். அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, திருத்துவம் என்ற ஒரு சத்தியம் வேத சத்தியம். தேவன் ஒரே தேவன் 3 ஆள் தத்துவமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதை நீ விசுவாசித்தால் வெற்றியை காண்பாய். இதை நீ விசுவாசித்தால் உனக்கு பரலோகம் உண்டு. இதை நீ விசுவாசித்தால் உனக்கு நியாய தீர்ப்பிலே ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை நீ விசுவாசித்தால் ரகசிய வருகையிலே எங்களோடு கூட பரலோகத்துக்கு நீ போய்விட முடியும். இதை நீ விசுவாசித்தால் அந்தி கிறிஸ்துவுடைய 7 ஆண்டு ஆட்சியிலே நீ இருக்க மாட்டாய். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் வெளிவரும் விசுவாச முழக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம்.
மாரநாதா. உலகத்திலே உயிர்த்தெழுந்த ஒரே தேவன் இயேசு, இது உண்மை இல்லை என்றாயானால் வேறே யாரு கூறு? உலகத்திலே உயிர்த்தெழுந்த ஒரே தேவன் இயேசு, இது உண்மை இல்லை என்றாயானால் வேறே யாரு கூறு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் மக்களுக்காய் வந்தாரு, பலமான வெற்றி வாழ்க்கை உனக்கெனவே தந்தாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் மக்களுக்காய் வந்தாரு, பலமான வெற்றி வாழ்க்கை உனக்கெனவே தந்தாரு. கஷ்டமா கவலையா கண்ணீரா, காலமெல்லாம் தீராத வியாதியா,